இந்த நாள் விசேஷ நாள், பெண்களாகிய நமக்கு ஆசீர்வாதமான நாள். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு என்ன நாள்? உமன்ஸ் ரெட்ரீட். தேவனாகிய நாம் நம்முடைய பெரிதான தேவன் இந்த உமன்ஸ் ரெட்ரீட் நாளிலே ஆராதனை நடத்தும்படி கிருபை செய்த தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 84:10 சொல்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் நிற்கும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் நிற்பதே தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். தாவீது தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதே தெரிந்து கொண்டான். அதே போல் நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். உமன்ஸ் ரெட்ரீட் தீம் எல்லாரும் காண முடிகிறதா? உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. நீ விரும்புகிறபடி ஆக கடவது, உன் விசுவாசம் பெரியது. யார் விரும்புகிறபடி ஆக கடவது? நம்ம விரும்புகிறபடி. தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தால் நாம் விரும்புகிறபடி எல்லா செயல்களையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆராதனையின் முதல் பாடலாக அலங்கார வாசல் நடு. Bye.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவனே. ஒரு பாடலை கூட பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம். நடந்து வந்தோம், கண்ணீரை கலந்து வந்தோம், ஐயப்பா பொழுது விலகலப்பா
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. சங்கீதம் 19:11 சொல்கிறது, அவைகள் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலனுண்டு. அவைகளை நாம் கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. நாம் அதை விட்டு விலகி போகும்போது அந்த வார்த்தை, அந்த வசனம் நமக்கு எச்சரிக்கையாய் இருக்கிறது. சங்கீத பகுதிக்காக கடந்து செல்வோம். சங்கீத பகுதியை நடத்த சிஸ்டர் புனித எப்சியை அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 147, 1 முதல் 20 வரை. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலோ இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதித்துடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியினாலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு நம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறொரு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்வதில்லை, அவருடைய நியாயங்கள் அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. சங்கீதத்தை எடுத்த மகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் மேல்மேலும் வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்துவாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரி, அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். சங்கீதம் 146, 1-2 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். தாவீது ஆத்மாவோட இந்த சங்கீதத்தை சொல்கிறான், ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். நான் உயிரோடு இருக்க மட்டும். கர்த்தர் அவனுக்கு பல காரியங்களை அவன் வாழ்வில் செய்திருக்கிறார். அவன் ராஜாவாக இருந்த போதிலும் அவன் எந்த இடத்தில் என்று கூட பார்க்காமல் கர்த்தரை துதிப்பவனாய் ஆடி பாடி கீர்த்தனம் பண்ணவனாய் இருந்தான். நாமும் அப்படித்தான், மற்றவர்களை பார்க்காமல் இந்த ஸ்துதியின் ஆராதனை வேலையானது தேவனுக்கு நமக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாக்குகிற இடம். நாம் எல்லாரும் தேவனை மிகவும் அக்கினியோடு ஆராதனையோடு தேவனை துதிப்போம். இப்பொழுது துதி ஆராதனை நடத்துவதற்காக சிஸ்டர் ஏஞ்சல் அஜித்தை அழைக்கிறேன். அவர்கள் குழுவினருடன் வருவார்கள். சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. என்ன ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு? என்ன ஒரு நாள்? உமன்ஸ் வீக் மட்டுமா? ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அல்லவா? ஸோ இந்த நாளில் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருன்னா நம்மளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்து இந்த நாளில் நம்மளை துதிக்க ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு எல்லாம். ஸோ எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் அக்கம் பக்கம் பார்க்காம, யாரையும் நம்ம பார்க்காம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி அவர் நமக்கு செய்த அதிசயங்களை அற்புதங்களை நினைத்து அவருக்கு மாத்திரம் நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்முடைய
வாழ்க்கையில எவ்வளோ ஏசப்பா நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருல்ல. ஸோ அதை நினைச்சு ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்தலாமா? நான் உனக்கு நினைத்து செய்வேன், நான் உன்னை இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொன்னீரா இருக்கல்ல. ஸோ ஏசப்பா நம்மளுக்கு எல்லா தடைகளை உடைத்து நம்மளுக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார்ல. ஒரு நிமிஷம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நம்மளுடைய எல்லா தடைகளை உடைத்து நம்மளுக்கு நன்மையான வழியில நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருல்ல. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நம்ம இந்த நாளிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளில நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாருல்ல. ஒரு நிமிஷம் ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தலாமா? நீ மகிமைப்படுத்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நீ ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் ஒரு நிமிஷம் நினைத்து நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயாக. கர்த்தர் எல்லா தடைகளையும் உன் வாழ்க்கையில உடைத்து போடுவார். இதிலையும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எல்லா தேவைகளை நான் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லலாமா? இயேசுவே அப்பா, எங்கள் வாழ்க்கையில நீர் செவ்வையான பாதையிலும் ஏசப்பா நீதியான பாதையிலும் எங்களை நடத்தி வழிநடத்தி வருகிறீர் ராஜா. அதற்கு உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஏசப்பா எங்கள் குடும்பங்களை பாதுகாத்திரே நன்றி ராஜா. அப்பா எங்களுடைய வேலையடத்து நீர் பாதுகாத்திரே நன்றி ராஜா. எல்லா தடைகளை உடைத்திரே நன்றி ராஜா. அப்பா நீர் எங்களை பாதுகாத்துக்கிற தெய்வமா இருக்கிறே நன்றி ராஜா. அப்பா உங்களுடைய வசனம் எங்களுக்கு காலுக்கு தீபமா இருக்குது ராஜா. அப்பா உமக்கு நன்றி நன்றின்னு எத்தனை பேர் சொல்லலாமா? ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. நம்ம எவ்வளோ தவறான வழியில் நம்ம போயிருந்தாலும் கர்த்தர் நம்மளை செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருல்ல. கர்த்தரை மாத்திரம் ஒரு நிமிஷம் அவரை கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் இசப்பா, நீங்க செய்த அற்புதங்கள் ஏராளம் இசப்பா. வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. நம்ம யாரை தேடி போயிருந்தாலும், மனுஷரை தேடி நம்ம போய் கைவிடப்பட்ட நிலைமையில நம்ம இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளை மாற்றி நம்மளை நல்வழியில கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறாள். ஒரு நிமிஷம் ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாம். இசப்பா நீ வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லலாமா? எல்லாம் கைகளை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியா
ஸ்தோத்திரம். ஒருவரும் தகப்பனே, ஒருவரும் இங்க கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணாய் கழித்து விடாதபடி வாயை திறந்து என் தகப்பனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நன்றியோடு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவரும் தகப்பனே ஸ்தோத்திரம், ஒருவரும் தகப்பனே இங்கிருந்து வெறுமையாய் போக கூடாது. அப்பா அப்பா என் தகப்பன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய், அப்பா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் ஒவ்வொருத்தரும் தகப்பனே இயேசுவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஒருவர் வாயும் இயேசுவா அடைக்கப்படக்கூடாது. எல்லாவரும் என் தகப்பனுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க நம்ம எங்க இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனாலும் என் தேவன் இந்த இடத்துல ஒரு குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நம்மளை நடத்தி வருகிறார். ஆமென். என் தகப்பனுக்கு நாம் எப்படி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். அவருக்கு நன்றி இருதயத்தோடு பாடுவோமா? ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்.
உள்ளவங்களே இல்ல. ஆமென். என் தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் அப்பா உம்முடைய உள்ள கைகளிலே நீர் எங்களை தாங்கி நடத்தி வருகிற கிருபைக்காய் என் தகப்பனை துதிக்கும்படியாய் துதிங்க 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 துதிங்க. ஆவியானவரை துதிங்க துதிங்க துதிங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா நன்றி அப்பா. நம் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நல்ல வழியில நடத்தி வருகிறார். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவேன். எனக்கு தெரியல ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலே எதுக்கு நான் ஓடுறேன் ஏன் ஓடுறேன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனாலும் தகப்பனே என்ன ஒரு இதுக்காக நான் இப்படி இருக்கேன்னு தெரியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கேப்பா. பிள்ளைகளை நம்மளோட பிள்ளைகளுக்குள்ள நம்ம பிள்ளைங்களுக்குள்ள கஷ்டங்கள் பலவீனங்கள் இதெல்லாம் நினைக்கும் போதப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை இருக்கலாம், வேலைகள்ல கஷ்டமா இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல பாடுகளா இருக்கலாம். ஆனாலும் என் தகப்பன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிறார். அவருடைய இந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் என் தகப்பன் எங்களை நடத்தி வருகிற அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோமா? என்னை நடத்தும் அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. என்னை நடத்தும் அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்லா. என்
விடாதபடி அவருக்கு நன்றியோடும் துதியோடும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம இயேசுப்பா என்ன நினைச்சோமோ அதை அவர் நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். நம்ம நினைத்ததற்கு மேலான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அவ்வளவு போராட்டத்தோட இருப்போம். இயேசுப்பா நான் என்ன பண்ண போறேன்ப்பா, இந்த காரியத்தை குறித்து நான் என்ன பண்ண போறேன்பாடு. ஆனாலும் நம் தேவன் நீ நினைத்ததற்கு மேலான காரியங்களுடைய வாழ்க்கையில அவர் நடத்தி காண்பிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் அவர் மேல் நாம் விசுவாசமா இருந்தார். என் தகப்பன் மேல் அவருடைய தயவு நம்ம மேல் இருந்தார். அந்த எந்த ஒரு காரியமானாலும் அவர் மாற்றி போடுவார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. எந்த சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. எந்த சோதனை வந்தாலும் என் தகப்பனை ஒருபோதும் கைவிட்றாதீங்க. ஆமென். அவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நாம் அவரே நாம் துதிப்போம். அவருக்கே நாம் நன்றி பலிகள் ஏற்போம். நாம் பாக்கியவான்கள். நாம் தேவனை சொந்தமாக வைத்திருக்கிறோம். நமக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் இயேசுவா ஸ்தோத்திரம் தகப்பனே உம்மை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறது எங்களோட பாக்கியம் டாடி. ஆமென். ஹalleluya ஹalleluya. பாடுவோமா நம்முடைய பரிசுத்தரை நாம் பாடுவோமா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய
தருபவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென் சொல்லி என் தகப்பன் தருவதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருபோதும் வாயை மூடி இருக்காதீங்க, ஒருபோதும் வாயை மூடி இருக்காதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய துதிகளை விரும்புகிற தேவன் அவர், நம்முடைய துதிகளை விரும்புகிற தேவன் அவர். ஆமென். நம்மேல் பிரியமானவர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. நம் தேவன் இரக்கமுள்ள தேவன், நம் தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. ஒருபோதும் நம்மளை கைவிடாத நேசரவர். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. என் தகப்பன் எங்கள் மேல் அசைவாடின கிருபைகளுக்காய் நன்றி 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 நன்றி. அப்பா அப்பா இந்த கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா தேவைகள் ஏராளம் அப்பா, அப்பா கஷ்டங்கள் ஏராளம் அப்பா. அப்பா உடைய ஒரு வார்த்தை போதும் ராஜா, ஒரு வார்த்தை போதும் அப்பா. ஆமென் ஹalleluya ஹalleluya. ஆமென் தகப்பனே. அப்பா எங்களுடைய எல்லா கண்ணீரையும் எல்லா கவலைகளையும் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வம் நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி நன்றி சுவாமி. நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நன்றி தகப்பனே. ஆமென். தேவன் இந்த இடத்தில் அசைவாடினார். நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். தேவனுக்கு கூடா கூடி நன்றி. இப்பொழுதும் கூட பிள்ளைகளை இந்த இடத்தில் ஸ்துதி ஆராதனை எடுக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு கூடா கூடி நன்றி. தேவன் இனியும் வல்லமையாய் பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்துவாராக. எபிரெயர் 4:12 யாராவது எழுந்து வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, சோர்ந்து போகிற நமக்கு பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அது எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்தத்தக்கதாய் இருக்கிறது அந்த வார்த்தை. சங்கீதம் 33:6 சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையினால் வானமும் பூமியும் உலகில் உள்ள சர்வமும் உண்டானது. அவருடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அது கிரியை செய்யும். இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையை நம்மிடத்தில் கொண்டு வருகிறார் சிஸ்டர் கெட்சி அவர்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷத்த நாள். பெண்கள் உமன்ஸ் ரிட்ரீட் மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் ஒரு ஆத்துமாவை சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரு பாக்கியமான நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு பாக்கியமான நாளாய் இருக்கிறது. இன்னும் அநேக ஆத்துமாக்களை பெண்களாக என்ன அவருடைய மந்தைக்குள் சேர்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய தீம் என்ன? உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே ஆக கிடவது. இது நான் அந்த தலைப்பை நான் எடுக்கும் பொழுது அநேகருடைய ஜெப விண்ணப்பங்கள்ட என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. அப்போது அந்த அந்த டாபிக் என்னை குரூப்பில் போட்ட உடனே ஒரு சகோதரி ஆமேன் சொன்னாங்க. ஆண்டவர் அவள் விரும்புகிறபடியே அவளுக்கு செய்து கொடுத்தார். ஆமேன். அவள் விரும்புகிறபடியே அவளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அது உடனே அடுத்த செகண்ட் அந்த ஆமேனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை தந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசம். விசுவாசம்னா என்ன? பைபிள் இல்லாமல் நீங்கள் அதை விசுவாசத்தை எந்த அளவுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ரொம்ப சிம்பிளாக யாரால் சொல்ல முடியுமா? நம்பிக்கை. அது இல்லாமல் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் எல்லா விஷயத்துலேயும். அதுக்கும் மேலே ஒரு ஒரு டெஃபினிஷன் உண்டு விசுவாசத்துக்கு. காணப்படாதவை நிச்சயமும் நம்பப்படாத உறுதி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடியாது நம்மளால் நடத்த முடியாததை நடந்து முடிஞ்சிட்ட ஒரு விஷயத்தை நாம் நம்புறது தான். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்காக குறித்து வச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகாக எழுதி வச்சிட்டாரு. அதை நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்களா, இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை தான் விசுவாசம். எத்தனை பேர் இதை அறிக்கை பண்ண முடியும்? இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இதுன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இது. ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடி குறித்து வச்சுட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் போகும்னு. உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், சோதனைகள் வரும், எல்லாம் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்தாலும் அந்த ஓட்டத்திலே நம்ம ஜெயமுடன் நின்று கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்லேலூயா?
அவர் கொடுத்த ஓட்டத்தை நான் ஜெயத்தோட நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசத்தில் வழுவி போகலை, குன்றி போகலைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. அந்த விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், எவ்வளவோ பிளான் பண்ணுறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம திட்டம் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அது எல்லாமே அவர் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 11:11 நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காரியங்களை வாய்க்க செய்பவர் கர்த்தர் அல்ல, ஏற்கனவே வாய்க்க செய்து விட்டார். அவர் தான் நம்ம கர்த்தர். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்து விட்டார். எல்லாமே கம்ப்ளீட், ஒன்றுமே இன்கம்ப்ளீட்டே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். இனி யாராலையுமே சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கை ஒரு இன்கம்ப்ளீட் இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, வெறுமையான ஒரு வாழ்க்கைன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க செஞ்சுட்டார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை நம்ம அந்த ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில் ஒரு சந்தேகமும் இல்லாமல் இப்படி தான் என் வாழ்க்கை, இதுதான் போராட்டம்னா இதுதான் வாழ்க்கை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அதுவும் விசுவாச வாழ்க்கைன்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் பதறான இருக்கிறது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை பிடித்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிரியை இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் காணிக்கை செலுத்துறேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனித்தரும் வாழ்க்கை, எக்ஸாம்பிளோட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை நீங்களும் நானும் நம்மளை பார்க்கலனாலும் நம்மளை அநேகருடைய கண்கள், புறஜாதியோட கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் மத்தியில் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பேச்சு, நம்முடைய செயல் எந்த அளவுக்கு சாட்சியோடு இருக்கிறது, அதுதான் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்படி ஒரு விசுவாசம் என் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே ரொம்ப அதிசயப்பட்டு போன ஒரு சிலரை பற்றி நாம் தியானிக்க போகிறேன். அது யாருன்னு யாருக்கா தெரியுமா? 100க்கு அதிபதி. வேற அவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் விசுவாசம் இருக்குதான்ட்டு. 12 வருஷமாக பெரும். ஓகே, அப்போது ஆண்டவர் முதலாவது 100க்கு அதிபதி. அப்போ சொல்வார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட நான் சொந்த ஜனம், யாருக்காக இந்த உலகத்துக்கு நான் வந்தேனோ, காணாமல் போன ஆடுகளை தேடி நான் வந்தேனோ, அவங்க கூட என்னை விசுவாசிக்கல. ஆனால் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவே இல்லைன்னு சொல்லிட்டு 100க்கு அதிபதி சொல்லுவார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்பவர் என்ன பண்ணீங்களா? மத்தேயு 8:10 யாராவது வாசிங்க. 100க்கு அதிபதி அவன் சொந்த குடும்பத்துக்காக போய் நிற்கல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அவன் பிள்ளைக்காக போய் நிற்கல, மனைவிக்காக நிற்கல, இல்லை அவனுக்காகவே அவர் போய் நிற்கல. அந்த 100க்கு அதிபதி அவர் யாருக்காக போகிறார்? வேலைக்காரன். அவரிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்காக. இன்றைக்கி நாம் நம்மளை பற்றியே யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது. நம்ம எத்தனை பேர் மற்றவர்களுக்காக, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள மற்ற குடும்பத்தார் ரட்சிக்கப்படலையோ நம்ம யோசிக்கிறோன்னு தெரியாது. ஆனால் அந்த 100க்கு அதிபதி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அவர் சொல்கிறார், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போன்னா போகிறான். எனக்கு அவ்வளோ பெரிய வேலைக்காரன் இருக்கிறான், எவ்வளவோ சொத்து இருக்குது, எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய கார் வாங்கிட்டாலுமே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பெருமை வருது. நல்லா பேசணும் கூட பேச மாட்டாங்க. ஒரு வீடு வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். மற்றவங்களாம் ஏளனமாய் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு வர சில காலகட்டம் அப்படி. ஏன்னா இந்த நாட்களிலே பணம் தான் அவ்வளோ பெருசாக காணப்படுகிறது. ஆனால் அந்த 100க்கு அதிபதிக்கிட்ட அவ்வளோ ஒரு பணம் இருந்தோம். அவர் சொல்கிறாரு, நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரவான் அல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவா வாங்க, இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும், நான் இப்படி தான் இருப்பேன், எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்காக, நான் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், இது பண்ணிக்க, நீங்கள் வாங்கன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, தாழ்த்துறாரு. வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் தாழ்மை வேண்டும், எப்பொழுதும் தாழ்மை வேண்டும். அவர் சொல்கிறாரு, ஒருவனை வாழ்நாள் வரான் போனால் போகிறான், ஆனாலும் நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஒர்த்து கிடையாது. நம்மளால் சொல்ல முடியுமா ஒர்த்து இல்லைன்னு? நம்ம சொல்லுவோம், நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஜெபம் கூட மிஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காம நீங்கள் வேறு யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கேட்போம்மா நம்ம. அப்படி கேட்கக்கூடியவர்களை தான் காணப்படும். ஆனால் அவன் 100க்கு அதிபதி அப்படி சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தையில் வல்லமை உண்டுன்னு அந்த 100க்கு அதிபதி புறஜாதியான் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல நாளில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணேன் என்று அவர் அங்கலாய்க்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போது அவர் சொல்கிறார், திரும்பி பார்த்து
நீ போல விசுவாசம் உன்னை ரட்சித்துன்னு. அந்த நேரமே வார்த்தையின் வல்லமை பார்த்தீங்களா? வார்த்தையின் வல்லமை போகலை, பார்க்கல, அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கல, ஸ்டேட்டஸ் பார்க்கல, பணத்தை பார்க்கல, இல்லை வேலைக்காரன் உண்மையிலே கிறிஸ்துவனான்னு பார்க்கல. ஆண்டவருடைய வல்லமை இருந்த இடத்திலே அவருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. ரெண்டாவது பார்க்கும் பொழுது 12 வருஷமாக பெரும்பாடு அவன் சொல்கிறா, ஏசு கிறிஸ்து பார்க்கணுனோ பேசணுனோ இல்லை தொடணுனோ இல்லை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த வஸ்திரத்தை ஃபுல்லாக ஓரத்தின் தொட்டா மாத்திரம் போதும் என்னுடைய வியாதி. அவள் எவ்வளோ கஷ்டப்பட 12 வருஷம் நான் யோசித்து பாருங்க. எவ்வளவோ காசு செலவு பண்ணி எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்து ஒரு சற்றாகிலும் அதில் வரும் வார்த்தை வரும், சற்றாகிலும் குணமடையாத ஒரு சூழ்நிலையில் அவள் எவ்வளோ போராட்டத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறான்னா, ஆண்டவர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். நம்மளோட ஜெபம் கேட்கப்படுதோ கேட்கப்படலையோ, இல்லை நாம் கேட்குறோமோ கேட்கலையோ, ஆண்டவரே என்னையும் காண உம்முடைய கண்கள் வாஞ்சித்து கொண்டிருக்கிறது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த சிந்தனை நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன் என்று அவருக்கு பேர் உண்டு. அப்ப நம்மை காண்கிற தேவன் எப்பொழுது இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்ப நம்மளை நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தர் அவர் எதையும் எதிர்பார்க்கல. வந்து ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சி ஜெபம் பண்ணணும், அழுல, ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை தேடுறேன், உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு கனப்படுத்துகிற தேவனாய், அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரையும் புறம்பே தள்ளாத நம்முடைய தேவன். மூணாவதாக பார்க்கும் பொழுது 2 குருடர்கள், அவங்களுமே அந்நியர்கள் தான். மத்தேயு 9:29 யாரை வாசிங்க. 2 குருடர்கள் வந்து அவர் ஏசப்பா கிட்ட கேட்பாங்க. அப்போ இயேசுவின் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு அவங்க சத்தம் போடும் பொழுது அவர் சொல்லும் சீஷர்களை அதட்டுவாங்க. ஆனால் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் கண்களை தொட்டு சுகம் பண்ணுவார். அப்போது அந்த குருடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது, பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய வல்ல நம்ம கூப்பிடும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சங்கீதக்காரர் சொன்னது போல் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த சூழ்நிலையில் அந்த குருடர்கள் இருந்தான்னு ஆண்டவர் தெரியும். எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க, நமக்கு அவங்க பிச்சை எடுத்து கொண்டிருந்தாங்க, அந்த ஏழ்மை நிலைமையை அவர் பார்க்காதபடிக்கு ஆண்டவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாவியாகிய ஒரு ஸ்திரீ, லூக்கா 7:50 பாவியாகிய ஸ்திரீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய கண்ணீரால் பாதங்களை கழுவி தலைமயிரால் துடைத்து என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோவா மனம் கசந்து அழும்போது, இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்முடைய பாவங்களை நம்ம நினைக்காதபடிக்கு ரொம்ப நிர்விசாரமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்ம பாவிகளை புறம்பே தள்ளாத ரட்சகர், நம்ம ரட்சகர். நம்ம பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய், கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி இந்த பாவியாக ஸ்திரீ கடைசி இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சீமோன் பேதுரு வீட்டுக்கு வந்திருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே அவள் போய் அவள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக அந்த நாள் அவளுக்கு குறிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிருபையாக இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய மகள் மாறுவாய், இன்னைக்கு என்னுடைய மகன் என்னுடைய பாதப்படியில் வருவாய், எனக்காக வாழ்வாய், எனக்காக ஊழியம் செய்வாய் என்று ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த பாவியாக ஸ்திரீக்கு அந்த நாள் கொடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது உணர்ந்து நம் செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த ஒரே ஒரு கண்ணீரால், அந்த ஒரே ஒரு ஜெபத்தினால அவள் செய்த அதுவரைக்கும், அவள் வாழ்க்கையில் செய்த அதுவரைக்கும் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாம் நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாம் முன்குறித்த பிள்ளைகள், கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நம்ம வந்து அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அவர் வரும் பொழுது அவர் கணக்கு கேட்பார். எனக்காக நீ என்ன செய்த, நான் உனக்காக சிலுவையில் ரத்தம் பறித்தேனே, ரத்தம் சிந்தினேனே, எனக்காக நீ என்ன செய்த என்று கேட்கக்கூடிய கர்த்தர் நமக்கு கணக்கு கேட்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை மன்னிக்கிற கர்த்தர் தானே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர் தானே, நம்மளை இரக்கமுள்ள கர்த்தர் தானே. ஆனால் அதே சமயத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். அது மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா பாவங்களுக்கும் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று இதே வார்த்தையை நான் இது 2வது முறையாக இந்த இடத்துல என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக கானானிய ஸ்திரீ, இது வந்து
மத்தேயு 15:20 சொல்லுவார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. அதாவது நாளிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய இருதயங்களிலே அநேக 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 வாஞ்சைகள் இருக்கலாம். ஆவியானவர் சொல்றார், இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற காரியம் அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும், ஒன்றும் குறைப்படாது என்று. இந்த நாள் ஆவியானவர் இந்த கானானிய ஸ்திரீ சொல்லுவார், நான் வந்து எங்கள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன் வழியை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு. அப்போ அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுவா பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை படிங்க. இதுலேயுமே அந்த அந்நேரமே இருக்குது. இதுலேயுமே 24 சொல்றார், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லன்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் பிரியாணியில் அவங்க சாப்பிடட்டும், கீழே விழுற துணிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அப்படி சொல்லும், அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துவோம்மா. எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுங்க, நான் தானே ஜெபம் பண்ணுறேன், நான் தானே ஃப்ரைடே சர்ச்சுக்கு வரேன், நான் தானே எல்லாவற்றிலும் இருக்கிறேன், நான் உண்மையாக உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கிறேனே, எனக்கு கொடுக்காம நீ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம. ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ அவ்வளோ அழகாக சொல்லுவோம், கீழே இருக்கிற துணிக்கை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்வார், எல்லாருடைய விசுவாசத்தை காட்டிலும் பெரியதுன்னு சொல்லிட்டு அந்த நேரமே அந்த சொத்தமாகக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு குருடன். அந்த பர்த்திமேயு குருடன் வந்து வழி அருகே இருந்து பிச்சை கட்டிட்டு இருப்பாரு. மார்க்கு 10:52 மிகுந்த சத்தமாக சீஷர்கள் வந்து அதட்டுவாங்க. ஆனாலும் அந்த தொந்தரவு ஆனாலும் கூட அந்த சத்தத்தைகள் அந்த சீஷர்களை எல்லாம் அசட்ட பண்ணாமல், ஏன்னா அவனுடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தணும். நம்மளுடைய வாஞ்சையில் நம்ம கவனமாக இருக்கும் பொழுது, நம்முடைய தேவையில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது, நம்ம கேட்கிறது இன்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவரார். எப்படி இந்த பர்த்திமேயு குருடனுக்கு வந்து மிகுந்த சத்தமிட்டு, முன்னிலும் மிகுந்த சத்தம், முன்னிலும் நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு சோர்ந்து போய் விட்டு விடாதபடிக்கு அதிகமாக அந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், இதுக்கு பதில் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவன் எப்படி இந்த குருடனை சுகமாக்கினாரோ, நம்மளை சுகமாக்கக்கூடிய கர்த்தர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஏன்னா நம் தேவன் அன்புள்ளவர், ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை நோக்கமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்களா, சமாரியா குஷ்டரோகி, லூக்கா 14:18-19 இது வாசிங்க. இதில் இந்த சமாரியா நாட்டில் இந்த குஷ்டரோகிகள் 10 பேர் சுகம் போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் தான் திரும்பி வந்து நன்றி சொல்லுவாங்க கர்த்தருக்கு. இதனால் இல்லை, நாமும் கூட தான் இப்படி சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்கு சொல்லுவோம். இப்படி இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டியூட்டி இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் எதுக்கு திருப்பி வரணும். எப்படி இந்த சமாரிய குஷ்டரோகி 10 பேர், மற்ற பேரில் 9 பேர் நன்றி சுகம் பெற்றுவிட்டு நன்றி சொல்லாமல் போனாங்களோ, அதுபோலவே எப்படி இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் சாக்கு போக்கு சொல்கிறாங்களோ, நாமும் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஜெபத்துக்கு ஒரு சாக்கு சொல்லுவோம், பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்போ மேகமாக போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு வந்து டைம் கிடையாது, எதுக்குமே டைம் கிடையாது. ஏன்னா நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளோ ஒரு அட்வான்ஸாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நம்ம வந்து உலகத்தோடு போராடி கொண்டு உலகத்தோடு ஓடுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோமோ வழிய தேவனோடு உறவாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. எப்படி இந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம போகும்பொழுது ஒவ்வொருவரும் வயலை கொண்டேன், நான் எனக்கு என்னுடைய மனைவி வீட்டில் இருக்க, இப்படி ஒரு சாக்காக நம்ம சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம், இன்னமும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே அந்த சமாரிய குஷ்டரோகிகள் எப்படி 9 பேர் நன்றி இல்லாமல் போனாங்களோ, அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் நம்ம செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அவர் நன்றி எதிர்பார்க்கிறார். நம்ம எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம உயிரோடு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே அவருடைய கிருபை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நன்மையே எனக்கு இல்லை, ஏதோ என்னுடைய சுயபலத்தாலும் சுயசக்தியால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஒருவராலும் சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அது மாதிரி அந்த சமாரியன் குஷ்டரோகியை போல இல்லாதபடிக்கு நாம் நன்றியுள்ளவர். ஒரு குருடர் பார்வை அடைஞ்ச உடனே நன்றி சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களை காணப்படுவோம். விசுவாசத்தின் வகைகள் என்னன்னு தெரியுமா? விசுவாசத்தினால் என்ன பலன் வருது? நம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை நம்ம அறிந்திருக்கும் பொழுது, தேவனோடு நம்ம உறவாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? விசுவாசத்தினால் யாருக்குமே எந்த பலனுமே இல்லையா? தேவனை விசுவாசிக்கும் பொழுது முதல்ல என்ன நடக்கு? ரட்சிப்பு வரும் இல்லையா? ரட்சிப்பு உண்டாகிறது. நம்ம விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 16:31 அழகாக கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுவும் ஒரே ஒரு செகண்ட் அது சிறைச்சாலை தலைவன் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் செய்த அதிசயங்களை பாருங்கள். சிறைச்சாலை கதவுகள் அவர்கள் பவுலும் துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டு அவங்க துதிக்கிறத பார்த்து கர்த்தர் அற்புதம் செய்கிறதை சிறைச்சாலை தலைவன் பார்த்த உடனேயே அந்த ஒரே செகண்டில் எப்படி அந்த சிலுவையில் தொங்கின கள்ளன் அவன் பாவத்தை உணர்ந்த அந்த ஒரு செகண்டில் கர்த்தரிடத்தில் திரும்பினானோ, அது போலவே இந்த சிறைச்சாலை திரும்புகிறான். இன்னைக்கு நாம் வருடங்களாக காலங்களாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிறவியிலே நாம் பான் கிறிஸ்துவ சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து எப்படி பவுலும் சீலாவையும் பார்த்து ஒரு செகண்டில் அந்த சிறைச்சாலையின் மனம் திரும்ப முடியுமானால், நம்ம காலங்களாக நம்ம இந்த வேத சத்தியங்களை அறிந்தும் படித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து எத்தனை ஆத்துமாக்கள் இந்த நாளில் திருந்தி இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ஆத்துமாக்கள் மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்களை பார்த்தால் நமக்கு ஒரு சுகம் உண்டாகும், இவர்களை பார்த்தால் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், இவர்களை பார்த்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? விசுவாசிகளாக இருக்கிறோமா? நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் ரட்சிப்பு உண்டாகும். அந்த எப்படி அந்த சிறைச்சாலை தலைவனும் கள்ளனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, நாமும் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுடைய மந்தைக்குள் அழைத்து வரும்படியாய் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் சொல்ல முடியும் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் போய்கொண்டிருக்கிறேன், அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது, உலகம் என்னை கொள்ளை கொண்டு போகவே முடியாதுன்னு உறுதியாக யாரால சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம எல்லாருமே விழுந்து போயிடுவோம். ஏன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாம் ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நாம அப்போ ஒருத்தரும் நீதிமான் கிடையாது, எல்லாருமே விழுந்து போகக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனாலும் நமக்கு இது வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டது. எப்படி சிறைச்சாலை தலைவனுக்கு பவுலும் சீலாவும் எடுத்துக்காட்டாக இருந்தார்களோ, நம்மை பார்த்த அநேகர் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டியது. இனி காலம் செல்லாது, இனி வருகையில் அவர் வருகையில் நம்ம வெறும் கையாய் நிற்க முடியாது. அதற்காக தான் இந்த நாளிலே நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கிரியைகளை உண்டாக்கும் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால நமக்கு கிரியை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று யாக்கோபு 2:17 விசுவாசம் நம்மளிலே கிரியை செய்ய வேண்டும். அதுதான் விசுவாச கிரியை நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தானோ, ஒரு வார்த்தை கூட கேட்கல, நீ எழுந்து புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கேட்கவே இல்லை. எங்கே போனோம், எப்படி போனோம், குடும்பத்தோடு போனோமா, பிள்ளையோட போனோமா, பணத்தோடு போனோமா, இல்லை இதில் போனோமா, ஒன்றுமே கேட்கல. அப்படி ஆசிட்டிஸ் எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்தானோ அதுதான் கிரியை. நம்முடைய வாழ்க்கையில் கிரியை காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிரியை இல்லாமல் இருந்தால்
நம்ம செத்தவர்களாக தான் காணப்படுவோம். அப்போ ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை வேணும். எப்படி ஈசாக்கை பலி கொடுக்க மனம் உவந்து போனானோ, கஷ்டமாக போகல, வருத்தமாக போகலை, விசுவாசத்தோடு அந்த மகனை பலி கொண்டு போய் கொடுத்தாலும் திரும்பி மகனோடு தான் நான் வருவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வாழ்க்கை இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படி. நம்ம பைபிள் படிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லும் பொழுது நமக்கு அது கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டும். அதுதான் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பயத்தையும் போராட்டத்தையும் இந்த விசுவாசம் நீக்கும். விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பயம் காணப்படையாது. நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டது, நாளைய தினத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்தந்த நாளுக்கு அதினதின் என காகங்களை போஷிக்கிற கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில் போஷித்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்வோம்ல. ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்காகவும் உனக்காகவும் அழுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம கருத்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகளும் சொந்தம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு கனித்தரும் வாழ்க்கை அந்த குடும்பத்தில் காணப்படும். அப்போது நம்ம பயமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளை இப்படி போயிடுமா, நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆகிடுமா, இல்லை நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்படின்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலம் இருக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். பயத்தையும் போராட்டத்தையும் காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய சிறு குழந்தைகளைப் போல அந்த விசுவாசம் நம்மளை மாற்ற வேண்டும். இந்த சிறு குழந்தைகளை எப்படி கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு போராமை போராட்டங்கள் எதுவும் இல்லாமல் அவர் எப்படி அது வாழ்க்கையில் அவங்க எந்த கவலையும் இல்லாமல் எப்படி சிறு குழந்தைகள் இருக்கிறார்களோ, இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நேற்று என்ன நடந்துச்சு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குது, இன்றைக்கி என்னன்னு வாழ்க்கையில் தெரியாது. அந்த சிறு பிள்ளைகளை எந்த அளவுக்கு கர்த்தருக்குள் நுழைத்திருக்கிறாங்களோ, எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதுபோல் நம்ம வாழும்போது தான் இந்த விசுவாசம் நமக்குள் கிரியை செய்யும் என்று மார்க் 10:15 குழந்தைகளைப் போல ஒரு பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நம் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது குழந்தை போல நம்மளால் இருக்க முடியும். அடுத்ததாக விடாப்பிடியான விசுவாசம் நம்ம இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும்போது, ஐயோ என் ஒரே மகனை நான் பலி கொடுக்கணுமே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபித்து அழுது புரண்டு இந்த குழந்தைய கிடைச்சிச்சே, இதை நான் பலி கொடுக்கணுமே சொல்லிட்டு கலங்கி தவித்து விழுந்து இல்லாமல் விடாப்பிடியான விசுவாசம் ஆண்டவர் கொடுத்த இந்த மகனை பறிக்க ஒருவராலும் முடியாது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள ஒருவராலும் முடியாது. அதனால் நம்ம எதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கும் பொழுது எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு திரும்ப கிடைச்சதோ அதுபோல நமக்கும் கிடைக்கும் என்று இந்த நாளிலே சொல்லுகிறார். அடுத்ததாக குணமாக்கும் விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நம் 1 கொரிந்தியர் 12:9 இப்போ இந்த விசுவாசத்தினால நமக்கு அநேக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு குணமாக்கும் வரம், அந்த வரத்தை நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தினால நமக்கு கொடுப்பார். அநேக வரங்கள் அதில் உண்டு. ஒருத்தருக்கும் ஒரு எப்படி அவங்க கிரியைகளின் படியாக ஆண்டவர் வரங்களை தர வல்லவராக, குணமாக்கும் வரங்களை தர வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தினால. அப்போ நாம் ஜெபித்தா நம்மளோட நோய்களும் போகும், மற்றொரு நோய்களும் போகணும். அதுதான் விசுவாசம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமும் அந்த ஜெபமும் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சோதனையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தருவார். பொறுமையான ஒரு விசுவாசம். யாக்கோபு 1:3. அப்போது அந்த பொறுமையாக வாழ்க்கையில் நம்ம இருக்கும். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பொறுமை காணப்படுகிறது. அந்த பொறுமையினால் நம்ம பொறுமைக்கு எக்ஸாம்பிள் யோபு எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் சகித்தாலும் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்ல, அந்த நேரத்தில் கூட அவர் அவர் வாயினால் ஆண்டவரை மறுதளிக்கலை,
குறை சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு குறையுள்ள ஒரு வாழ்க்கை தான், எப்போவுமே புலம்பிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் யோபு ஒரு நாளும் அவருடைய வாயினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த விசுவாசம் கர்த்தர் மேல் அவருக்கு இருந்ததுனால தான் அவர் வாயினால் பாவம் செய்யலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா பொறுமையும் இருக்கணும். பொறுமையின் மூலமாய் உண்டாகிற விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம யாரையும் குறையும் சொல்ல மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே அவர் கையில் இருக்கிறது அல்லவா, அவர் கையில், அவர் கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியே செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க நடக்கிற அடையாளங்கள்னா, நம்ம விசுவாசித்தோம்னா என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன காரியங்களை நம்ம செய்ய முடியும். விசுவாசத்தினால நம்ம இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கொண்டா. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நமக்கு முன்பாக எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் இந்த விசுவாசத்தினால் ஜெயம் எடுக்க முடியும். முதலாவது, அவர் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். நான் சொன்னது போல். அடுத்ததாக ஆல்ரெடி கொரிந்தியரில் படித்தது போல் நவமான பாஷைகளை பேச முடியும். குணமாக்கும் வல்லமை உண்டு. தேள்களையும் சர்ப்பங்களையும் நம்ம எடுக்க முடியும். சாவுக்கேதுவான ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருப்பவனா நம்மளில் இருப்பவர் பெரியவர். நம்முடைய விசுவாசமே நம்மளை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் இந்த விசுவாசத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் கிரியை செய்யணும். இந்த காரியங்கள் எல்லாம், சர்ப்பங்களை நிறுத்தணும், நவமான பாஷைகள் பேசணும், குணமாக்கும் வரங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி, ரட்சிக்கப்படணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்னா, முதலாவது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விசுவாசம் தேவை. தனிப்பட்ட நபருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வேணும். அது உறுதியான விசுவாசமாய், நிலையான விசுவாசமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, குடும்பத்திற்கு தேவையான விசுவாசம் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் அந்த கணவருக்கு தலை இயேசு கிறிஸ்து. மனைவிக்கு தலை தான் கணவர். அப்போ அந்த ஒரு குடும்பமும் ஒரு வாழ்க்கையும் ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த விசுவாச கப்பல் மூழ்கி போகாமல் நிம்மதியாக போனோன்னா யார் சரியாக இருக்கணும்? தலைவர் சரியாக இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறாரோ, அப்போ அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து கணவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து கணவர் தான் தலைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தலைவனானவர் சரியாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும். அப்போ சரியாக அந்த இருக்கும்பொழுது தான் எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்கள் தான் எல்லாம் செய்யணும், பெண்கள் தான் போகணும். ஏன்னா எல்லா பேர்டனும் பெண்கள் மேலே பட்டு அவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே கிடையாது. அவர் தான் தலை, அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி ஒரு குடும்பம் சரியில்லைனாலும் கணவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெண்கள் என்ன தான் பாடுபட்டாலும் செஞ்சாலும், என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் ஆண்டவர் முதல்ல கணக்கு கேட்குறது தலைவர்கிட்ட தான் கேட்பார். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்கிறார் தலைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தலைவர் ஆனவர் கர்த்தருக்குள்ளாய் நிற்க வேண்டும். இப்போ நம்மளுடைய கணவரோ இல்லை நம்முடைய குடும்பங்களோ சரியில்லாமல் இருந்தால் நம்ம பெண்கள் ஜெபம் பண்ணாலும், ஆனால் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து குடும்பத்தை சரியாய் நடத்த தெரிகிற தலைவனாய் கணவர் இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு. அப்போ தான் ஒரு குடும்பம் சரியாக இருக்கும் பொழுது, அந்த ஒரு குடும்பம் ஒரு விசுவாச குடும்பமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான குடும்பமாக இருக்கும் பொழுது, நாம் அப்போ மற்றவர்களுக்கு சத்தியத்தை சரியாய் சொல்ல முடியும், ஒரு குறைவில்லாமல் சொல்ல முடியும். அப்போது நம்ம சத்தியத்தை கேட்குறவங்களும் அவங்க எல்லாவற்றையும் கரெக்டாக நம்ம சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நம்மளை அவங்க கேள்வி கேட்பாங்க நம்மளை. அதனால் சமுதாயத்துக்கு இன்னி நம்ம போகும் பொழுது இல்லை, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம எல்லாவற்றிலும் சரியாக இருக்கணும். சரிங்களா? சமுதாயம் வளரணும். 1 கொரிந்தியர் 11:3 ஆண்டவர் சொல்ல, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று. அந்த மாதிரி அந்த வீட்டின் தலைவர் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 1 கொரிந்தியர் 7:3 யாராவது வாசிங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட நிலைமையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு அழைக்கப்பட்டோமோ, எதற்காக இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமோ, எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த நிலைமையை நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கென்று எதையாவது வைராக்கியத்தோடு செய்யக்கூடியவர்களாய் எதையாவது கர்த்தருக்கென்று செய்வோம் என்ற நிலைமையில், குடும்பமாய் செய்வோம் என்ற நிலைமையில் நாம் நிற்க வேண்டும். நான் செஞ்சால் போதும், மற்றவங்க மனைவி வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை செஞ்சால் போதும்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கக்கூடாது. குடும்பமாய் ஊழியம் செய்யக்கூடியவர்களை காணப்படணும். மூணாவதாக ரட்சிக்கப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும். கரெக்டாக முடிச்சிடுறேன். 1 Corinthians 7:16 அப்போ தான் குடும்பத்தை சரியாக நடத்த முடியும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அப்போ ஈக்குவல் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கு 2 பேருக்கு ஈக்குவல். 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறோம். அடுத்ததாக கசந்து கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் கசப்பு வரக்கூடாது. எதை குறித்தும் கசப்புகள் இருக்கக்கூடாது. கசந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை, அன்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 3:19. அடுத்ததாக கனத்தை செய்ய வேண்டும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 3:7 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பு கூற வேண்டும். எல்லாவற்றிலும் அன்பு கூற வேண்டும். எபேசியர் 5:53 அப்படி கிறிஸ்து எப்படி நம்ம வாழ்க்கையில் அன்பு கூர்ந்தாரோ, கிறிஸ்துவின் அன்பு எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ, அதுபோல் நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குடும்பம் ஒரு விசுவாச குடும்பமாய், ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய், விசுவாச பேழையில் இருக்கும் பொழுது எந்த புயல் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த மனுஷன் வந்தாலும், எந்த பிசாசின் தந்திரங்களும் நம்மளை அசைக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்திருக்க இந்த வாழ்க்கை கர்த்தருக்குரியது. அவருக்காக விசுவாசத்தினால நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ இருக்கிற நீ கொஞ்ச காலத்தில், நீ வெறும் கொஞ்ச காலம் தான் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிமிஷம் இருக்கிற, அடுத்த நிமிஷம் இருக்க. ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த குறைஞ்ச காலத்தில் ஆண்டவருக்காய் நாம் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற குடும்பங்களாய், விசுவாசத்திலே நாம் ஓங்கி வளரும்படியான கிரியைகளோடு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். அதனால் ஒரு கிரியையோட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். மகளையும் தேவன் மேன்மேலும் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. எடுத்து ஒரு ஆண்களில் யாராவது வாசிக்கலாமே. 31:20 அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலங்காக கொண்டவள். அப்படித்தானே? வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள். இதுக்கு அர்த்தம் என்னது? அவள் நாளை வரும் நாட்களை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்களை விட பெண்கள் ரொம்ப நம்பிக்கையுடனே மகிழ்ச்சியுடன் எதிர்காலத்தை எதிர்கொள்வாள். இந்த மாதிரி நீங்கள் எதிர்கொள்ளணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படி தான் எதிர்கொண்டு இருக்கிறீங்க. நான் என்னுடைய இதில் பார்க்கும்போது நான் தான் ரொம்ப சோர்ந்து போவேன். என்னுடைய மனைவி எப்பவுமே சொல்லுவான், முன்னாடி நிற்கிறவனுக்கு நம்பிக்கையே இல்லையான்ட்டு. அது மாதிரி பெண்கள் தைரியசாலிகள். பெண்கள் வீக்கானவங்க கிடையாது, ரொம்ப தைரியசாலி. வரும் காலத்தில் இந்த வசனத்தின்படி நீங்கள் நம்பிக்கையாய் மகிழ்ச்சியுடன் உங்கள் வாழ்க்கையிலே இனி என்னென்ன எண்ணங்களில் நீங்கள் இருக்கணுமோ, என்னென்ன வாஞ்சிக்கிறீங்களோ அதெல்லாம் நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசம்
ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வனாந்தர தேசத்திலும் இப்படியாக ஒரு கூடுகையை நீர் கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் உமக்கு பிரியமுள்ள காரியங்களை நாங்கள் செய்ய நிற்கிற இந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, இந்நாளை நீர் முன் குறித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, இந்நாளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். நடக்க போகிற நிகழ்வுகளுக்காக உமது கரங்களிலே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் பிரயாசப்பட்டது ஒன்றும் வீணாய் போய்விடக்கூடாது. ராஜா, ஆண்டவரே, ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் என் தேவன் ஒரு பொக்கிஷத்தை நீர் வைத்திருக்கிறீர், ஒரு பரிசை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே எங்கள் சொந்த கண்களினால் நீர் காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திர. ராஜா, ஆண்டவரே, விசேஷமாக காலையிலே நடந்த அந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் உமன்ஸ் ஃபெலோஷிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக அந்த ஆராதனை நடத்தின அருமையான மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய ஃபெலோஷிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே, இனி ஈவினிங் பாகம் எடுக்கிற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒத்தாசையாக இருக்கிற எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் பிரயாசப்பட்டதை நீர் அறிவியர். தகப்பனே, ஆண்டவரே, லீவு கிடைக்காமலும் ஆண்டவரே பிள்ளைகள் இது முன்னது வந்து செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கண்ணோக்கி பார்த்துறலும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள காரியங்களை மாத்திரமே நாங்கள் இங்கே செய்ய நிற்கிறது செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஆண்டவரே, இன்னும் உங்களுக்காய் நாங்கள் உழைக்க ஓட எங்களுக்கு பலனையும் சத்துவத்தை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்காலத்திலே ஆண்டவரே சபையை ஆண்டவரே மலைமேலுள்ள பட்டணமாய் நீர் எழுப்பி பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே உமதுக்கு உளுந்த ஒரு ஊழியக்காரர்களாய் மாற நிற்கிறது செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாவது ஒரு பாகத்திலாவது ஏதாவது ஒரு பாட்டு நாங்கள் எடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்துவோம் என்று பிள்ளைகள் முன்வந்து செய்ய நிற்கிறது செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, இணையத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நன்மைகளை மாத்திரமே எங்கள் பிள்ளைகள் பெற நிற்கிறது செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த கண்ணீர்களை உமது துருத்திலே சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான பலனை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கலனை உமது கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே, பிரசவ காலத்திலே பிள்ளையோடு நீர் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை, நன்றி செலுத்து. இன்னும் கர்ப்பஸ்திரீகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பின் சத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்திற்காய் காத்துக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. ஆண்டவரே, அந்நாளின் கண்ணை கண்ட என் தேவன் எங்கள் பிள்ளைகளை நீர் கட்டாட்சி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வியாதியாய் வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் சொசமாக வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் இந்த தேசத்தில் உள்ள எங்கள் குடும்பங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிற தகப்பனே, விசேஷமாக வயதான பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவர் வயதான பெற்றோர்கள் வீட்டில் இருப்பது நல்லது. தகப்பனே, அவர்களுக்கு நல்ல ஒரு பலவீனங்களில் எல்லாம் புது பலன் பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. விசேஷமாக எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கல்லூரி படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் விசேஷமாக நம்முடைய உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் கூடவும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி.